லவ் அவர் தான் சொன்னாரு. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போதுல இருந்தே அப்போ ஏதாவது லீவ் அந்த மாதிரி வரும்போது வந்திருக்கேன். வந்துட்டு சின்னதா குக்கிங் அந்த மாதிரிலாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். என் வீட்டோட இங்கதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒரு ஃபியான்சேவா லவ்வரா வரதுக்கும் வைஃபா அஃபிஷியலா வரதுக்கும் டிஃபரன்ஸ் நம்ம மூவின் ஆகி வரும்போது டிஃப்ரெண்டா நல்ல ஓகே இதுதான் அப்படின்னு. எப்பவுமே சாரி தான் உங்களோட ஃபேவரட்டா மேம்? சம்டைம்ஸ் அவருக்காக. பிரேம்ஜி சார் அவங்களோட அம்மா பத்தி உங்ககிட்ட என்னென்ன மெமரிஸ் ஷேர் பண்ணிருக்காங்க மேம்? இவரு தான் அவங்களுக்கு ரொம்ப பெட். ஸோ யூஸ்வலாவே பிரதர்ஸ்னா சண்டை போட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அண்ணாவை அடிச்சது இவரு தான் அதிகம். அப்படிலாம் அடிச்சு ஓடி விளையாடும் போது ஃபைட்டுன்னு வந்துச்சுன்னா எங்க மம்மி இவருக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அம்மாங்க சின்ன வயசுல வந்து பசங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப மிரட்டுவாங்க, அதட்டுவாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. ஆனா மேம் வந்து அப்படியே அவங்க அந்த மாதிரி அதட்டி அடி வாங்கினது வந்து பிரபு அண்ணா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அவர் அதான் எமோஷ்னலி அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு. ஆப்வியஸா மிஸ் பண்ணியிருப்பாங்க கல்யாண டைம்ல. எல்லாரும் எங்க சிஸ்டர்ஸ் சித்தி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. இது அக்கா ஐ மீன் இருந்திருக்கணும், அவரோட அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது இருக்கும், எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் அவருக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண விஷயத்துல நீங்க உங்களோட இன்லாஸ் கூட ஷேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மூமெண்ட் நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன். நினச்சிருக்கேன். லைக் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவரோட சித்தி, எனக்கு சின்ன மாமியார், அவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஸோ இவங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி கேட்பேன். அவங்க யார் மாதிரி பேசுவாங்க, யார மாதிரி இருப்பாங்க, எப்படி பேசுவாங்க, அதெல்லாம் அதிகமாக கேட்டிருக்கேன். ஸோ அவங்கள ஆப்வியஸாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கு. அம்மா பற்றி என்ன விஷயம் அடிக்கடி அவர் சொல்லிகிட்டே இருப்பாரு? ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நிறைய தமிழ்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க அப்படி சொல்லியிருக்காரு. ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மாவை பற்றி என்னெல்லாம் சொல்வார் பிரேம்ஜி சார்? அவங்க 2 பேரும் ரொம்ப அவருக்கு ஐ மீன் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேவரட் இவர் தான். ஸோ ரொம்ப க்ளோஸ். அவங்க மம்மி கூட தான் அவர் ரொம்ப க்ளோஸ். மேரேஜ் டைமில் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார்ல, அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணாரா? அவர் ரொம்ப எமோஷ்னலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டார். பட் அது புரிஞ்சிக்க முடியும் ஈஸியாக. டீப் டவுன் அவங்கள பற்றி ரொம்ப அதிக ஃபீலிங்ஸ் இருக்குது அவருக்கு அப்படி சொல்லிட்டு. வெயிட் லாஸ் ஆனது கூட அவங்க மம்மி இறந்ததுக்கு அப்புறம் தான். இதனால அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஏக்கத்துலேயே இருந்தாரு. ஆமாம். ஓகே. நான் மீட் பண்ணப்போ ரொம்ப வேர்ஸாக லைக் சாப்பிடவே மாட்டார். ஒரு நாளைக்கு 1 or 2 times இஷ்டத்துக்கு அப்படியே ஒரு கேர் ஃப்ரீ லைஃப் மாதிரி தான் இருந்தார். வெங்கட் பிரபு சார் பற்றி கேட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சார் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னப்போ வெங்கட் பிரபு சாரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஸோ ஒரு தடவை அவரோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது. அப்போ நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வைபோ அவங்களாம் கூட்டிகிட்டு போய் இதுதான் உங்கள் தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி இன்ட்ரோ பண்ணி கொடுத்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அப்புறம் என்ன சொன்னார் சார்? சொல்ல அப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ணாங்க. கொஞ்ச நாள்லேயே கல்யாணம் பண்ணிட்டு போனோம். அப்போது ரொம்ப சந்தோஷம்தான் பட்டாங்க. சரி கல்யாணம் பண்ணுறாங்க. என் அப்பாவையும் அம்மாவையும் அவர் ஒருத்தர் தான் ரீப்ளேஸ் பண்ணார். சிங்கிள் ஒரு பொண்ணுக்கு எப்படி அப்பா தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா, அவர் தான் இறங்கி எல்லாமே செய்யணும். அதே மாதிரி ஒரு மேலுக்கு வந்துட்டு அம்மா தான் இறங்கி எல்லாமே செய்வாங்க. ஸோ அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணது அவர் தான் ரீப்ளேஸ் பண்ணார். ஸோ அதோட ரொம்ப பிளஸ்டு இல்லைங்க. லைக் வந்து நம்ம ஹஸ்பண்டோட அண்ணா நம்மளுக்கு எல்லா வேலையுமே அவரே இருந்து செஞ்சு கொடுத்து லைக் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம்.